நீங்க அந்த படத்த எவ்வளோ வருஷத்துக்கு கழிச்சு பார்க்குறீங்க? அ உண்மைய சொல்லணும்னா, நான் எடுத்த படத்த திருப்பி நான் மறுபடியும் ஃபுல் படம் பார்த்ததே கிடையாது சார். எந்த எடிட்டும்போது தான். அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு தியேட்டர்ல போய் ஒரு தியேட்டர்ல முழுமையா உட்காந்து பார்ப்பேன். இது சார் சங்கர் சார்ட்ட கத்துக்கிட்டது. ஆ. இங்க போறது, அங்க போறது பாதி பாதி இல்ல. எடுத்து முடிச்ச உடனே மு ஸ் அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு ஒரு படபடப்பா இருக்கும். பயமாவும் இருக்கும். இருந்தாலும் ஒரு தியேட்டர்ல முழுமையா உட்காந்து பார்ப்பேன். அந்த ரிசல்ட்டு தான் அந்த இடத்துல வந்த கிளாப்ஸ் தான் சேலத்தில அந்த இடத்துல கிளாப்ஸ் அடிக்கிறாங்க சார். கும்மோட்டில அடிக்கிறாங்க சார். அந்த இடத்துல எந்திரிச்சு போகிறாங்க சார். இந்த பாட்டுக்கு நிற்கல சார். ஒரே ரிசல்ட்டு எல்லா இடத்துலையும் வரும். அது மாதிரி ஒரு தியேட்டர்ல உட்காந்து பார்ப்பேன். அது மாதிரி இந்த படத்த ஒரு ஷோ பார்த்தது அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அப்போ இருந்துச்சு. எந்த தியேட்டர்ல பார்த்தீங்க? சத்தியம் சத்யம். சத்தியம். பட் யூசுவலா சத்யம் கொஞ்சம் ஏ சென்டர் தியேட்டர், நம்ம கொஞ்சம் லோக்கலா ஒரு தியேட்டர் போலான்னு தான் எல்லாரும் போவாங்க. நீங்க ஏன் சத்யத்துல பார்த்தீங்க? இந்த படத்தை சத்தியத்தில் பார்க்கணும்னு தோணுச்சு. ஓகே. ஆமாம். ஆனந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷோ வந்து எங்கே பார்த்தேன்னா ஏவிஎம் ராஜேஸ்வரில் ஆ. பார்த்தேன். ஏவிஎம் ராஜேஷ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளியூர்களுக்கெல்லாம் அந்த படத்தை டெய்லி போவேன். ஆனந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வரல. வெளியூர்லாம் போகிறப்போ நான் நிறைய பேட்டில் சொல்லியிருக்கேன் சார். வெளியூர்லாம் போகிறப்போ சார் 10 நாள் கழிச்சு வாங்க சார். யார் இந்த சைக்கிள் பிடிக்கிறவங்க, கேண்டீன் உள்ளவங்க, ஆப்ரேட்டர் வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் விடுங்க சார். இது என்ன சார் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுவும் தியேட்டர்ஸ், நம்ம தியேட்டர்ஸ் எப்படி இருக்கும் 1000 பேர். அந்த தியேட்டரில் வெறும் 100 பேர் தள்ளி அப்படியே இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குது சார். நீங்கள் இது மம்முட்டி சார் மலையாள படம் நினச்சிக்கிறான் சார். நீங்கள் போஸ்டரை மாற்றி போடுங்க சார் சொல்லுவாங்க. என்ன ஒரு வாரம் கழிச்சு சார் அவங்க சொன்ன மாதிரியே அந்த தியேட்டர் உண்மையிலே ஃபுல்லு. ஆனந்தத்தை பொறுத்த வரைக்கும். ரன்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லரே பெரிய ஹிட்டு. அந்த மிக சூப்பர் ட்ரெய்லர். அப்போ அந்த கட் பண்ண ட்ரெய்லர் அவ்வளவு சாங்ஸ் வந்து மாபெரும் ஹிட்டு. 6 பாட்டு 6 ஹிட். ஆமாம். பார்த்தா நம்ம ரகுமான் சார் வந்து என்னை பார்க்குறாங்க. நம்ம அம்மாவுக்காக ஒரு விழா எடுத்தோம் அந்த காலகட்டத்தில். நான் தான் வந்து அந்த படம் முடிச்சு கொஞ்ச நாள் கழித்து ரகுமான் சாரை கூப்பிட்டு மேடை கூப்பிட்டு போகிற பொறுப்பு என்னோடது. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரகுமான் சார் வந்தார். சார் லிங்குசாமி, ஹலோ, இந்த பேரை கேட்டோன்னா பெரிய ஆள் மாதிரி நினச்சேன், சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க நான் சொல்லிட்டு, உங்கள் பாட்டு என்னங்க பண்ணிட்டீங்க இந்த மாதிரி வித்யா சூப்பர். எங்கே பார்த்தாலும் இந்த காதல் பிரசாசம் கேட்குது சூப்பர். சாங்கை பற்றி ரகுமான் சார் சொன்னோன்னே எனக்கு எப்படி இருக்கும். அது அன்றைக்கி என்னமோ புதுசாக மறுபடியும் அந்த படம் ஹிட்டு, அந்த சாங் திரும்பி ஹிட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வித்யாசாகர் சார்கிட்ட நான் சொல்கிறேன் சார், இது அடிக்கடி நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டூடியோ வாசலில் நின்று நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். இந்த படம் முடித்ததுக்கு பிறகு இந்த இடத்துல செருப்பு போடுறதுக்கு இடம் இருக்காது சார் நான் சொன்னேன் சார். ப்ராமிஸா? ஏன் செருப்பு போடவே இடம் இல்லை. ஆப்போசிட்டில் பெட்டி கடை திறந்துட்டாங்க சார். ப்ராமிஸா? எத்தனை படம் சார் கண்டினியூவா? ஆமாம். நான் டகா டகான்னு அத்தனை படம். தேரடி வீதியில், காதல் பிசாசு, இச்சு தாய்ச்சிதா, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லா பாட்டுமே மின்சாரம் என் மீது பாய்கின்றது. அப்புறம் பிட் சாங் வந்து ரீரெக்கார்டிங்கில் போட்டது சார். பிரியா சொல்கிறது ரீரெக்கார்டிங்கில் போட்டது. ரொம்ப முக்கியமான சாங். ஒரு சாங்கு அது மேடிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வருத்தம் பட்டார். அந்த பனிக்காற்றை சாங் தாமரை எழுதுனது. அது ஒரு கணக்கு இருக்கும் அப்போல்லாம். 5 லாஸ்ட் ரீலில் இந்த சாங் வச்சா எந்திரிச்சு போயிடுவாங்க, கொஞ்சம் பாஸ்ட்டாக வேணும். செகண்ட் ஹாப்புடைய ஓப்பனிங்னு மியூசிக் டேரக்டர் நம்ம சொல்லிடவே கூடாது சார். அவங்க இழுப்பாங்க பாருங்கள். ஓ செகண்ட் ஹாப்புடைய ஓப்பனிங் சாங்கா அப்படின்னோடனே அந்த இடத்துக்குன்னு ஒரு சாங் வச்சுருப்பாங்க அவங்க. அது அவங்க இஷ்டம். அப்படியே ஸ்லோவாக இருந்தாலுமே வேறு வழி இல்லையே பாவம் ஜனங்களுக்கும். வந்து இப்போ தான் போனாங்க, திரும்பி வந்து உட்காந்தாகணும்ல. அதனால் மெலோடி அந்த இடத்துல போகணுன்னு நினச்சி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்புடைய தேர்டு சாங்குன்னு சொல்லிட்டோம்னா அது பாஸாக இருக்கணும். அந்த எனக்கு இந்த பாஸாக இருக்கிறது மேலே நம்பிக்கை என்றைக்குமே இருக்காது சார். ப்ராமிஸாக ஒன்று சொல்லட்டுமா? ஸ்பீடுக்கும் மூடுக்கும் சம்மந்தம் இருக்கணும். நான் ஃபைட்டு ஒன்று கட் பண்ணி யாருக்காவது அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டு காட்டி இல்லைனா வெளியிலேருந்து வரவங்க எப்படி இருக்குன்னு கேட்டால் சார் செம்ம பாஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிக்காது. பாஸ்ட்டாக இருக்குது எதுக்குடா? நல்லா இருக்கா நல்லா இல்லையே சொல்லு. பாஸ்ட்டாக இருந்தால் எல்லாம் கேட்பாங்க தெரியுமா சார். 2.25 மணி நேரம் படம் இருந்தால் எல்லாம் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. 2.25 மணி நேரம் சார் படம் இருக்குல்ல சார், சூப்பர் சார்பாங்க. சார் 2.25 மணி நேரத்துக்கு ஒரு படம் தர்றேன். 3 மணி நேரம் படம், இந்தியன் 3 மணி நேரம், 3.25 மணி நேரம், ஒரு பிரேம் கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லை சார் செகண்ட் ஷோலாம் போகிறது கஷ்டம். அந்த கணக்கெலாம் எனக்கு எதுக்கு? இதுதான் படம். நான் எனக்கு இந்த கணக்கு ஒன்று இருக்குது, என் மைண்டில் இருக்குது. அது ஒரு ஆளுமை இருந்தால் தான் சார் அது பண்ண முடியும். இல்லைன்னா பயமுறுத்திட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துலேயும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள்
வந்து இந்தியில் அந்த படம் எத்தனை மணி நேரம், 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒருத்தன் வைக்கிறான் ஒரு டைரக்டர், துரந்தரா? துரந்தர். ஆ. அதே மாதிரி வந்து அந்த அர்ஜுன் ரெட்டி டைரக்டர் சார், சமீபத்தில் பார்த்து மிரண்ட டைரக்டரில் அவன் அவன் படம் அது நம்மளுக்கு பிடிக்காத விஷயம், அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். இது ஏன் படம்ப்பா, இதை பாருங்கள் அதுவும் அப்படின்னு. 3.5 மணி நேரமோ ஏதோ நினைக்கிறேன். ஆமா. ஆமாம் ஆமாம். அது என்ன தெரியுமா சார், நம்ம இங்கே வந்தப்போ நம்மளுக்கு ஒரு திமிரு, கோவம், புதுசு பண்ணுங்கிற ஆசை, ஒரு வெறி, அதுக்காக மட்டுமே இருக்கிறது ஒன்று இருக்கும். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மந்தம் பண்ணுவாங்க, அவங்க இடத்துக்கு இழுப்பாங்க நம்மளை. நம்ம அவங்க இழுத்து இழுத்து போயிட்டோம்னு சொன்னால் நம்ம மறுபடியும் அந்த மாறிடுவோம். நம்மளாக இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக. அதான் நான் வந்து சண்டைக்கோழி பண்ணி முடித்தோன்னே சார், படம் பெரிய ஹிட்டு. ஒரு முக்கியமான போட் கிளப்பில் ஒரு விழாவில் பாக்யராஜ் சார் பாஸ் சாரை பார்க்குறேன். அப்போது இந்த கதை சொன்னப்போ பண்ண மாட்டேன்னு போனவர் வந்து அல்லு அரவிந்த் சார். ஏன் பண்ண மாட்டேன்னு சொன்னார்னா, சண்டைக்கோழி. சண்டைக்கோழியை என்ன சார் ஃபஸ்ட் ஹாப்லேயே வந்து மெயின் வில்லனை அடிச்சிட்டிங்க, எப்படி சார் செகண்ட் ஹாப் எலும்புன்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அது இளங்கன்று பயமறியாத மாதிரி நம்ம ஒரு ஸ்பீடில் இருப்போம், நம்மளுக்கு ஒரு மூடு இருக்கும், அந்த ஒன்றில் பண்ணியிருப்போம். மொத்த உலகத்தையும் அனலைஸ் பண்ணி படம் பண்ண முடியும், நம்மளுக்கு ஒன்று தோணுது பண்ணுறோம். இப்போது பாக்யராஜ் சார் சொன்னார், இந்த தப்பை திருப்பி பண்ணிடாதீங்க, நீ ஹிட் ஆகிட்டீங்க, மெயின் வில்லன் அடிச்சதே கூடாது. இது என்னடா, அவங்க தம்பி அடிக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்தில் பையன் அடிக்கலாம், ஆனால் மெயின் வில்லன் அடி வாங்கிட்டான்னா அவ்வளோதான், அந்த படம் படுத்துரும், திருப்பி எழுப்பவே முடியாது. அதே வாஸ் சார் சொன்னார், எனக்கு தெரியாது, செஞ்சாச்சு போயிடுச்சு. என்னுடைய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அடி வாங்கின பாயிண்ட் ஆப்பில் செகண்ட் ஹாப்பே போகும், அவன் தான் ட்ரைவ் ஆகிறான் மொத்தமும். இந்த மாதிரி ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டானே, அவன் யாரா தேடுற மேலே தான் என் கதை போகுது. இது சும்மா இது ரன்னுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியா சும்மா சொல்லுங்கள். இல்லை ரன்னுனா அது அந்த அந்த ஒரு படம் மட்டும் நீங்கள் இல்லை நீங்கள் பண்ண படங்கள்லேயே ஒரு 2வது படம் ஹிட்டான படம், ரீ ரிலீஸ் ஆன படம், அதனால ரன்னு பற்றி பேசுகிறோம். பட் லிங்குசாமி பற்றியும் பேசுகிறோம்ல. ஸோ அதனால்